இருக்குமா? தமிழகத்தில் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்ட களம், மிக எழுச்சியோடு உணர்வுபூர்வமாக மிகப்பெரிய வருத்தத்தோடு அரசாங்கத்தினுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய அளவில் ஆர்ப்பாட்டமாக வடிவமைக்கப்பட்டது. கடைசி நேரத்திலே அது கைது நடவடிக்கைகளுக்கு உட்பட்டு ஒரு மண்டபத்தில் அடைக்கப்பட்டிருக்கோம். அண்ணன் நம்ம ராமசவுந்தரராஜன் சொன்னது மாதிரி தொடர்ச்சியா தமிழ்நாடுடைய அரசியலை பத்தி நம்மளா புரிஞ்சுக்கணும். இந்த டாஸ்மார்க் கள்ளச்சாராயம் சம்பந்தமாக ஆண்டு கொண்டு இருக்க இதுக்கு முன்னால் ஆண்ட அரசியல் கட்சிகள், பிரதானமான எதிர்கட்சிகள் யாருமே இன்ன வரைக்கும் பெரிய அளவுல இந்த மதுவிலக்குக்காக போராடிய அரசியல் கட்சிகள் இல்லை. இதுக்கு முன்னால போராடினாங்க. ஆரம்பத்தில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய காலகட்டத்தில் மதுவிலக்கை மட்டும் ஒரு கோஷமாக எடுத்து அரசியல் மாற்றத்திலே ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கும் அளவிற்கு தமிழக அரசியல் வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு வரலாற்று முன்னால இருக்கு. இதுக்கு முன்னால இருந்துச்சு. கடந்த 10, 15, 20 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக எதிரான போராட்ட களத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரே அரசியல் கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். அந்த அடிப்படையில் இன்னைக்கு நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியணும். ஏன்னா ஏனோதானன்றதெல்லாம் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு நிறைய அந்த அரசாங்கத்தை எதிர்த்து போராடக்கூடியது போராட்ட களமானது அது தள்ளுமுள்ளும் போது கைகளை பொதுவாகும் சட்டங்களையே 45 நாள் வெளியில் வர முடியாத அளவுக்கு அது செக்ஷனுக்கு உள்ளாக்கி நான் பெயில் ஓபன் செக்ஷன் வரைக்கும் போறதுக்கான கால சூழ்நிலை இல்லை என்பது இல்லை, சொல்ல முடியாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்மளுடைய குரலை ஒடுக்கணுக்காக காவல்துறை இன்றைக்கு நடந்தது ஒரு சாம்பிள். ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் உரிமை இருக்குங்க. போராடுறதுக்கு, ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு, பஸ் மறிக்கிறது கூட. இன்னைக்கு காவல்துறை நடந்த சம்பவத்தெல்லாம் நீங்க கொஞ்சம் பாருங்க, கற்பனை செஞ்சு பாருங்க. 4 பேரை கூட விடல, வந்தோடனே வண்டியில ஏத்திட்டான். ஒவ்வொரு சாதாரண ஒரு ஜாதி கட்சியை கூட அவங்க கொடுக்கக்கூடிய வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. நீங்க என்னமோ பண்ணுங்க, உங்களுக்கு 10 நிமிஷம் டைம் தரான், அதுக்கப்புறம் எங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. ஏதோ ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். காவல்துறைக்கு நம்மளுக்கு எங்களுடைய பண்ணி அரெஸ்ட் ஆகி வருவோம். இப்ப வரும்போது 4 பேர் 5 பேர் வெளியில தெரியக்கூடாது என்பதற்காக, இந்த சம்பவத்தை அடுத்தவங்க பார்வையில படக்கூடாது என்பதற்காக, இது ஏதோ மறைக்கக்கூடிய சூழ்நிலையில காவல்துறை இப்படிப்பட்ட சம்பவத்தை கேட்ட பூட்டி எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய அரசுக்கு அப்புறம் ஒரு 10 கொடியை பிடிச்சிட்டு வரலாம். கொடியை பிடிக்க கூட இல்ல. வண்டி வருது, வண்டியில எப்பயுமே நம்ம எல்லாம் கார்பரேஷன் ஆர்எம்பிசி வண்டியில ஏற்றி வருவான். காவல்துறை வண்டியில நம்மளால கொடியை பிடிக்க கூட நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்கல. இந்த அச்சுறுத்தலுக்கெல்லாம் மூல காரணம் யாருன்னு பார்த்தா அரசு, குறிப்பா தமிழ்நாடு அரசு. அரசினுடைய ஆண்டு வருவாய் 45,000 கோடி ரூபாயானது இந்த 4-5 நாளுக்குள்ள 1757 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா டாஸ்மாக் விற்க. அதனால லாபம் நாளுக்கு நாள் லாபம் அதிகரிச்சுட்டே இருக்கு. அதனால அரசாங்கம் இதை விட்டு கொடுக்காது. நம்மளுக்கு எல்லாம் தெரியும், 18ஆம் தேதி கள்ளச்சாராயத்தினால ஒரு இந்த கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டோர் இறந்துட்டாங்க. சாராயத்திலே 3 வகையா இருக்கு. நடந்த சாராயம் விச சாராயம், அரசாங்கம் வித்தா அரசுக்கு தெரியாம காட்சி வித்தா கள்ளச்சாராயம். அதை காய்ச்சும் போது அது மிஸ்மேட்ச் ஆகி விஷமானா அது விசச்சாராயம். அப்படி விசச்சாராயத்தை கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் என்ற ஒரு கிராமத்துல விசச்சாராயத்தை 18ஆம் தேதி வாங்கி குடித்தவர்கள் 19ஆம் தேதி வாங்கி வச்சிருந்து குடிக்கணும்னு நினைச்சவங்க 20ஆம் தேதி அந்த விஷயத்தை வெளிப்படுத்தாம அரசாங்கம் மூடி மறைச்சதுனால தொடர்ச்சியா உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு. அப்பயே கண்டுபிடிச்ச போது இது கள்ளச்சாராயம். கள்ளச்சாராயத்தினுடைய அந்த மெத்தனால் மூலியமாக கலக்கப்பட்ட